எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்னோடய மாமியார் சின்ன வயசில் கல்யாணம் ஆன போது அவள் பண்ண ஒரு பூஜையை சொன்னால் அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கேட்கலாம். சௌந்தரிய நகரியில் இது முதல் ஸ்லோகம். இதை சொன்னோன்னாக்கா 16 நாள் சொல்லணும். சொன்னோன்னாக்கா இதில் இதை நினச்ச காரியம் நிறைவேறும். நான் சின்ன வயசில் நான் பண்ணி இந்த மாதிரி 5 நாள்லேயே இந்த காரியம் எனக்கு நடந்துடுது. நான் அப்புறம் 16 நாள் வரைக்கும் இந்த பண்ணி முடித்தேனா. இது காத்தால 2:30 மணிக்கு எழுந்துட்டு தலைக்கு குளிக்கிறோம். டெய்லி குளிச்சுட்டு மடிப்புடவை கட்டிக்கிண்டு சுவாமி அம்மன் படத்தை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் விட்டு பூவை சாத்தி பக்கத்தில் விளக்கேற்றி வைக்கிறோம். பக்கத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நேவேதியம் என்ன பண்ணுமோ, கேசரியோ சக்கரை பொங்கலோ அதை பண்ணிவிட்டு உட்காரணும். அதை பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டோன்னா அந்த சிவசக்தி பவதி சக்தகாங்கிறத முதல் ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். பக்கத்தில் கிண்ணத்தில் 10 மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும். கையில் 10 விரலில் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல 10 விரல் ஆனோன்னா ஒரு மஞ்சள் எடுத்து இது பண்ணணும். அந்த மாதிரி 10 மஞ்சள் ஆனோன்னா 100 ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும். 100 ஆனோன்னா ஒரு பூவட்டை அம்மன் பாதத்தில் போடணும். அந்த மாதிரி சொல்லிட்டு 1000 சொல்லிட்டு வந்தோன்னா 1000 பூ போட்டு முடிச்சிடுவோம். அப்புறம் 8 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிண்டு சுவாமிக்கு நேவேதியம் பண்ணி வச்சதை நேவேதியம் பண்ணி சூடம் காமிச்சு நம்ம என்ன வேண்டின்னு பண்ண ஆரம்பித்தோமோ அதை வேண்டின்னு நல்லபடியாக பண்ணி கொடுறே நீ வேண்டிக்கிண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரணும். பக்கத்தில் காத்தால் எழுந்துண்டு யாராவது சுங்கலி எழுந்துண்டு வர விட்டு குளிச்சுட்டு வந்தான்னா அவளுக்கு ஒரு நாள் ஆனதை வெத்தலிசு வச்சு கொடுக்கலாம். இதை பண்ணினோன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். நிச்சயமாக 16 நாளுக்குள்ளே நடக்கும். எனக்கு 5ஆம் நாளே நடந்துட்டு அந்த காரியம். அதுவே அந்த 1008 சொல்கிறதே 2:30 மணி நேரத்தில். இப்போ 2:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நான் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் எழுந்திருக்கக்கூடாது. கீழே பாயோ சாக்கோ போட்டு நம்ம உடம்புல எந்த பாகமும் பூமியில் படக்கூடாது. அந்த மாதிரி உட்காந்துக்கணும். நடுப்பில் எழுந்திருக்கக்கூடாது. அதை வச்சுட்டு அடுப்பில் குக்கர்லையோ கேசரி மரமான்னு கலரி வச்சுட்டு சாமானை ரெடி பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோன்னா முடிய விட்டு தான் எழுந்திருக்கணும். பாதியிலெல்லாம் எழுந்திருக்கிறது அதெல்லாம் கூடாது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எழுந்திருக்கணும். இது 16 நாளைக்கு பண்ணணும். அது காத்தால் 2:30 மணிக்கு எழுந்தோன்னா தான் நம்ம 3 மணிக்கு உட்காந்து ஆரம்பிக்க முடியும். 3 மணிக்கு ஆரம்பித்தோன்னா 5:05 முடியும். 5:30 சூரிய உதயத்துக்குள்ளே 6 மணிக்குள்ளே நேவேதியம் பண்ணிடணும். அதான் மெயின். அங்கே சூரிய உதயம் ஆகி நேவேதியம் பண்ணக்கூடாது. அதனால் பண்ணுறது நம்ம சொல்லுவோம். வேகமாக ஒரு 10 இது பண்ணும்போது நமக்கு முதல்ல கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நமக்கே மனப்பாடம் ஆகிடும். அதனால் விடுன்னு வரும் அதுவே. அதனால் முதல்ல சொல்லும்போது 10 விரலில் பண்ணி ஒரு மஞ்சளை போட்டுருக்கும். 10 மஞ்சள் ஆனோடனே இது 100 ஆயிரத்துன்னு அர்த்தம். 100 ஆனோன்னா ஒரு பூவட்டை அம்மன் பாதத்தில் போட்டால் 10 பூவை எடுத்து வச்சுக்கணும். 10 மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும். கீழே சாக்கோ பாயும் எல்லாம் புதுசு இருக்கணும். போட்டு உட்காந்து பூமியில் எந்த பாகமும் நம்ம இது படக்கூடாது. அந்த இதை பூமாதேவி பிடிங்கி விடுவோம். அதனால எந்த பாகமும் நம்மளோட உடம்புல பூமியில் படக்கூடாது. கிழக்க பார்த்து உட்காந்துட்டு பண்ணணும். படத்துக்கு அந்த ராஜராஜேஸ்வரி படத்துக்கு எல்லாம் அம்பாள் படம் எது இருந்தாலும் வச்சுக்கலாம். எது அம்பாள் படம் எது வந்தாலும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு. ஆமாம், கல்யாணத்துக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு, எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு எது வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு இது எனக்கு இந்த 16 நாளுக்குள்ளே முடிச்சு கொடு நீ வேண்டினா. ஆனால் சுத்தமாக பண்ணணும், மடியாக பண்ணணும். முதல் நாள் துணியை துவைச்சி உணர்த்தி கட்டிக்கிட்டு பண்ணணும். வீப்பு எதுவும் படக்கூடாது. அதான் மெயின் அங்கே. சரி.